புரியல. அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றீ? சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எலி ஏன் அம்மனமா வருதுன்னு எனக்கும் தெரியும். குரு, உங்க ராசியான கையால முதல் குழியை தோண்டுங்க. குடுராசா? குழி தோண்டுறதா? ஆமா குரு. தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. குழி தோண்டுறதா உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. நல்லா வேகமா. என்னது ஏதோ டக்கு டக்கு சத்தம் கேக்குதே? இல்லையா? இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி முண்டக்கண்ணியம்மன் கோயில் ஒண்ணு இருந்துச்சுயா. ஆத்துல வந்த வெள்ளத்துல அந்த கோயில் தரையோட தரமட்டமா போயிடுச்சுயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க? அது மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா முண்டக்கண்ணியம்மன் இங்க இல்லாதனால ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன் நடுத்தருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கே எழுதி வச்சிடறோம். அக்கா, நீ வேற சுமாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இத நான் பேசிக்கிறேன். முண்டக்கண்ணியம்மா, அத்தா உனக்கு கோயிலை சீக்கிரம் கட்டிடுறோம்மா. நீ பூமி பூஜை பண்ணலான்னு பார்த்தேன், நான் சாமி பூஜை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ கோயிலுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஜனங்க உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டுருவோம். 10,000 ரூபாய் செலவுல ஒரு பழைய சிலையை வாங்கி உன்னோட 1 கோடி ரூபாய் இடத்துக்கு வேட்டு வச்சுட்டு பாத்தியா? நீ குழி தோண்ட சொன்ன, நான் உன்னை அதிலேயே போட்டு புதைச்சிட்டேன். குரு குருதா, சிஷ்யன் சிஷ்யன் தான். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. செருப்பு எடுத்துக்கிற. முண்டக்கண்ணியம்மா, அவரோட நான் சேர்றதுக்கு இன்னும் 4 days தான் இருக்கு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டக்கண்ணியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா. எழுதி போட்டது அப்படியே நடக்குமா? நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. என்னடா நீ? நான் இருக்கிற நிலைமையில என்ன போய் ஆட சொல்றேன்? என்னால முடியாது. நானும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்றேன். சாய் வந்தமா தான் ஆட சொல்றேன். என்ன வம்பல மாட்டி விடாதடா. வேணாம்டா. அப்படி ஆட மாட்டே? இல்ல 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 இல்லடா. ஆத்தா! ஐயோ, ஆத்தாவா? ஆத்தா! எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. வலியில கத்துறேன்டா. எல்லாம் தெரியும், கத்தறத கம்மி பண்ணு. ஐயோ, என் காலே. இந்த ஆத்தாவ ப்ராப்பர்ட்டி. ஆத்தாக்கு பயமா இருக்குடா. வராருடா. ஆத்தா, அதான் கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டமே. ஒன்ஸ் மோர் வந்திருக்கே, உனக்கு என்னத்தா வேணும்? நீயே சொல்லு. புரியுதா? புரியுது. இந்த இடம் பிடிக்கலன்னா மண்ணுக்குள்ள போனா மழை தோண்டி எடுத்து இங்கே என்ன கோயில் கட்டுறீங்க? இடத்த மாத்துங்கன்னு ஆத்தா சொல்றான். அதான் ஆத்தா. ஆமா. அத்தா, என்ன ஆத்தா சொல்ற? இந்த இடம் பிடிக்கலன்னா வேற இடம் எங்க? எங்கடா? நீ முன்னாடி போ ஆத்தா. ஆத்தா, போ. லுக்கே சரியில்லையே. அம்மா, போ ஆத்தா. ஆத்தாடி மாரியம்மா. மாலை பண்ணுங்க, மாலை பண்ணுங்க. ஆத்தா! ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறியே. எங்கடா கூட்டு போற? ஒன்னி அந்தாலே அனிமூன் கொண்டட ஊட்டி கூட்டு போறேன். பேசாம நடா. ஐயனாருக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்ட மாதிரியே இருக்காருடா. ஆமா, பின்ன உன் புருஷன் அமிதாப் பச்சன் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியா இருப்பாரு? பார்த்தாலே பயமா இருக்குடா. மண்டையை பொளந்துருவேன். ஏண்டா, இந்த ஊர்ல நமக்கு இடமே இல்லையே. எந்த இடத்துல காட்ட போற? அதோ. என்னடா இது? அவர் வீட்டு போய் காட்ட சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. இதுதானே நீ வாழ வேண்டிய வீடு? ஆமா. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி தானே? ஆமாடா. அப்ப அதே சத்தம் போட்டு ஊரவே சொல்லு. ஆத்தா! ஆத்தா என்ன சொல்றானா? என்ன சொல்றா? இதுதான்டா நான் வாழ வேண்டிய ஹவுஸ். அப்படியே ஆத்தா. இந்த வீடு தான்டா நான் இருக்க வேண்டிய கோயில். ஆத்தா, நீ ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டியா?
அடிக்கடி இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க? 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு பாரு. என்னடா 300? வர பங்குனி வந்ததா 32 ஆகுது. ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஏஜ் ஆன மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள நாங்க யூத் தெரியுமில்ல. அக்கா சிசி ஆத்தா இப்ப வயசு பிரச்சனை முக்கியம், வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். சொல்ல வந்த விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டு மடமட மலையேறு. என்னடா சொல்ல? அதுதான் டேய் கிட்ட வராருடா, பயமா இருக்குடா. கடிச்சா திங்க போறாரு. சொல்ல ஆத்தா ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்ததில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற என் மனைவி அவளுக்கு ஆசையா கட்டின வீடு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகா மகான அவ பேர் தான் எழுதி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சானுக்கு விட்டுலாட்டு இப்படி செப்பு. இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா? என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா? யா, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க? அது 15ஆம் தேதி என்னங்க 15ஆம் தேதி? நான் இப்பவே வரேங்க, நம்ம ஒண்ணா அக்கா அந்தால நம்பாத, அவன் உலகமாக நடிக்க. அங்க பாரு, வாயில அன்பு கண்ணுல அல்வா. கண்டிப்பா கண்டிப்பா ஆத்தா சொல்றத கேளு. இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா. அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும், சொல்லுவியா? ஆத்தா என்னடா இந்த இடத்துல கோயில் கட்டலாமா? ஆமா, ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா? நீ நல்லா இருப்ப. கேட்டுக்கங்க அவரங்க குடியிருப்பா. ஐயோ ஆத்தா மலையில கூடு போய் குளிப்பாட்டுங்க. போங்க போங்க. குரு உங்க வீட்டை இப்ப கோயிலுக்கு கொடுக்கலன்னு வைங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்க அம்மன் சில ஐடியா வச்ச உங்க வீட்டை காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? என்ன அதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு, எனக்கு 10 பைசா கூட செலவு இல்ல. ஏன் பட்டாசு ஃபேக்டரி புஷ் ஆன் ஆகாது? ஏன்னா அதுல முதல்ல தயாரிச்ச வெடி லட்சுமி வெடி, மகாலட்சுமி வெடி. இல்ல நான் போய் தான் சமைக்கணும். அப்பா வர தனியா இருப்பாரு. வர மணி, காலையில சீக்கிரம் வந்துரு. மணி ரொம்ப நாளா உன் மேல எனக்கு ஒரு கண்ணடி. மணி நான் ஈட்டிட்ட வேலைக்கு சேர்ந்ததே அதுக்கு தாண்டி ஆடி. இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா தங்கராஜ்? சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே யாருக்கையும் சொல்லிடாதீங்க சார். கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என்ன சொல்றீங்க? ஏயா என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. எத்தனை வாட்டி பணம் கேட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பேன். காசு கொடுத்தவன் வீடு தேடி வந்திருக்கேன். உள்ள கூப்பிட்டு ஒரு டம்ளர் காபி கீபி கொடுக்க கூடாதா? வாங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க. ஆனா நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப சின்ன சோஃபா. நீங்க உட்காருங்க. 6 மாசமா வட்டி வரல. உட்கார்றாது நல்லா பப்பரப்பான்னு காலை பரப்பிட்டு உட்காரலாம்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கராஜ். கை மேல காசு கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏன் உங்க வீட்டுக்குள்ள காலை வைக்க போறேன்? மேட் எங்க சார் வாங்குனீங்க? நல்லா வெறுப்பதுன்னு இருக்கு. என்ன சார் எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏதோ கொலை பண்ணுவ மாதிரி. காஃபி. ஆஹா கொண்டுட்டீங்க. ஓகே மிஸ்டர் தங்கராஜ், இன்னும் 1 மாசத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ண. பாய் பாய்.
கொப்பனோட மானத்தை உயிரையும் காப்பாத்தணும்னா நான் இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும். எங்க அப்பா நான் எனக்கு உயிர். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதை விட இவனுக்கு முக்கியம். 24 மணி நேரமும் என் கூடவே இருப்பான்னா பாத்துக்குவேன். சுருக்கமா சொல்ல போனா என் பொண்டாட்டி மாதிரி. இப்போ உங்க அப்பா ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா இவனத்துக்கு நீ வந்துடும். படிச்ச புள்ள பழிச்சன் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சாரி 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 பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல, சாரிம்மா. பொண்டாட்டியாவே டேய் அழகை, கம் ஆன், கெட் அப் மேன். இப்போ நீ என்ன பண்ற? ஒரு பஸ்ஸை பிடிச்சு மதுரைக்கு போற, அங்கிருந்து ஒரு பிளைட்டை பிடிச்சு மஸ்கட்டுக்கு போற. இன்று முதல் உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீ தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான். இத்தனை நாள் அவன்கிட்ட அல்ல கையா நடிக்க சொன்னீங்க, நடிச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை சாகிற மாதிரி நடிக்க சொன்னீங்களே, எதுக்கு? டேய் கொய்யா, இப்ப நான் தான்டா பையன். இனிமே நம்ம காட்டுல அட மழடா. எப்ப அந்த பொண்ணு என் கார்ல இருந்துச்சோம், அப்பவே அந்த நேரங்காலம் எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். அவ பேர் காயத்ரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை 100 தடவை சொல்லியும் பார்த்துட்டேன். சோன பெய்கிற மழை, ஒரே கொலை, 2 பேரும் நனையாம நடந்து போன எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். பொண்ணு யாரு தெரியுமா? உன்னோட லவ்வர். சரிம்மா, முன்னாள் லவ்வர். கண்ணு, என்னோட சொத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை போட்டில்ல, இப்ப உன்னோட ஒரே சொத்தை நான். இது புளிச்சேப்பம் இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏப்பம். நான் யாரு? உங்க அக்கா புருஷன். உங்க அக்கா புருஷன் ஆகிய நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு உனக்கு என்ன முறையாகணும்? தங்கச்சி முறையாகணும். புரியல? சிஸ்டர் சிஸ்டர். கண்ணு, கடைசியா ஒரு தடவை உன் பழைய டாவை பார்த்து இது பாரு, அப்படி சைட் அடி. ஆனா அடிச்சுட்டு நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். மாட்டேயாக்க? ஆனா என்ன பாரு, எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணாலும் மாட்டேங்கிறா. நான் திருமணத்துக்கு அப்புறம் அடிக்கலாம் ஐடியா பண்றியாக்க? அந்த தக்காளி எல்லாம் வேண்டாம். வா. துளி 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 மழையாய் வந்தாளே. அக்கா, அக்கா, என்னக்கா இது? அந்த ஆள் ஏதோ கிறுக்கு தரமா உடையிட்டு போறாருன்னா அதை நம்ம சின்ன பிள்ளைய நீங்க எழுதிட்டு இருக்க. காயத்ரி கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்க மாட்டா. மாமா தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் சொன்ன தேதியில ஒன்னு அவரோட சேர்த்தி வைக்கிறேன்.